உலகெங்கிலும் இருக்கும் ரியல் ஒன் ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. 5 கிரகங்கள் உச்சமடைய போகிறார்கள். உச்சம்னா என்ன? 5 கிரகங்கள் ஒரே வீட்டில் சேரப்போகிறார்கள், மீனம் எனும் வீட்டில். இந்த 5 கிரகங்கள் மீனம் வீட்டில் சேர்வதால் யாருக்கெல்லாம் என்னென்னலாம் நடக்கப் போகிறது? உலகம் பிரளயத்தில் ஆழ்ந்து விட போகிறதா? போன வருஷம் நிறைய பேர் சொன்ன மாதிரி பெரிய சுனாமிகள்லாம் வருமா, பெரிய பெரிய டால்ஃபின் மீன்லாம் வந்து நீச்சல் அடிக்குமா போன்ற நிறைய விஷயங்கள் இந்த 5 கிரகங்களால் ஏற்பட போகிறது. இந்த 5 கிரகங்கள் இணைவு என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு கட்சி தலைவர் இருக்கிறார், அவர் ஒரு கொள்கையை தலைமையேற்கிறார். இன்னொரு கட்சி தலைவர், இன்னொரு கட்சி தலைவர், இன்னொரு கட்சி தலைவர், இன்னொரு கட்சி தலைவர், 5 கட்சி தலைவர்களை ஒரே மேடையில் அமர வைப்பது எத்தனை பெரிய சிக்கலோ அதைவிட பெரிய சிக்கல் 5 கிரகங்கள் ஒரு ராசியில் அமையப்பெறுவது. இவர்களால் நன்மைகள் ஏற்படுகிறதோ இல்லையோ, தீமைகள் ஏற்படாமல் இருக்க வேண்டுமே என்பதுதான் எல்லாரோட வேண்டுதலுமே. இந்த 5 கிரகங்களும் ஒன்றாக சேர்ந்தால் பலவிதமான திருப்பங்கள் ஏற்படும். உச்சம் பெற்ற சுக்கிரனோடு ராகு சேருகிறார். சுக்கிரமித்திரன் ராகு எனும் பெயர் அவருக்கு உண்டு. சனியுடன் சூரியன் சேருகிறார். சூரியன் ஹைலி மேனேஜ்மெண்ட், சனி ஹைலி டெக்னிக்கல் பர்சன் என்று சொல்லுகிறார்கள், புரட்சி தலைவர் என்று சொல்லுகிறார். இதில் புதன் வேறு சேருகிறார். இப்போ என்ன ஆகும் என்றால், இவர்கள் எல்லாருமா சேர்ந்து இந்த மீன ராசியை ஒரு வழி பண்ண போகிறாங்க. இவர்களை இந்த மீன ராசியை ஒரு வழி பண்ணுறதுனால உலகம் சமநிலை பெற வேண்டும், உலகம் சமநிலை பெற வேண்டும். இந்த ஒரு பக்கம் மேடில் இத்தனை கிரகங்கள் வந்து நின்றுனா இன்னொரு பக்கம் கீழே பள்ளமாயிடுச்சு. அப்போ என்ன ஆகும்னா, இவர்கள் இதை சரி செய்ய இறைவன் என்ன செய்ய போகிறார்? எத்தனை வெள்ளங்கள் வரப்போகிறது, எத்தனை பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகிறது, எத்தனை பெரிய சீரழிவுகள் ஏற்பட போகிறது என்பதை குறித்தெல்லாம் நாம் பார்க்கவிருக்கிறோம். அதே நேரத்திலே எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்கப் போகிறது, எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் திருமணமாக போகிறது, யாரெல்லாம் வந்து குழந்தை பெற்றுக்க போகிறா, யாரெல்லாம் வந்து வேலை கிடைக்க போகுது, யாருக்கெல்லாம் வந்து என்ன மாதிரியான நற்பலன்கள்லாம் ஏற்பட போகிறது போன்ற விஷயங்கள் எல்லாத்துக்கும் பதிலாக இந்த 5 கிரக சேர்க்கை என்பது நடக்கவிருக்கிறது. சும்மா இல்லை சார், சனி சூரியன் ஒரே வீட்டில் இருக்கிறது சும்மாலாம் கிடையாது. சும்மா கிடையாது. சுக்கிரனும் ராகுவும் ஒரே வீட்டில் இருக்கிறது சும்மா கிடையாது. சூரியனும் புதனும் ஒரே வீட்டில் இருக்கிறது. இது ஒன்று யோகம். சூரியனும் புதனும் சேர்ந்தால் புதாதித்ய யோகம் என்று அழைக்கிறார்கள். உச்சம் பெற்ற சுக்கிரனோட நீச்சம் பெற்ற புதன் சேர்ந்தால் அது நீச்சபங்க ராஜயோகம் என்று அழைக்கிறார்கள். ஆக இந்த கிரகங்கள் எல்லாம் ஒன்றாய் சேருவதால் ஏற்படக்கூடிய நற்பலன்கள் என்ன என்பதை நாம் ராசி ரீதியாக பார்க்க போகிறோம். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது? உலகத்திலேயே நீண்ட நெடுநாட்களாக ரெகக்னேஷன் அப்படிங்கிறதுக்காக துடித்து கொண்டிருக்கும் ஆட்கள் நீங்கள் தான். எனக்கு ஏதேனும் ஒரு அடையாளம் கிடைத்து விடாதா, இந்த உலக அரங்கிலே என்னை கவனிப்பவர்களும் யாரேனும் இருக்க மாட்டார்களா என்று. ஒரு எல்கேஜி படத்தில் ஒரு வசனம் வரும், நோயே நோயே ஓடிப்போ நாயே, நோயே நோயே ஓடிப்போ நாயே என்று ஒருவர் பிரச்சாரம் பண்ணுவார். எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்க, என்ன இப்படி ஒரு பைத்தியகரத்தனமான ஒரு பிரச்சாரம் பண்ணுறீங்க என்று. அப்போது அவன் நோய்க்கு எதிராக நான் பிரச்சாரம் பண்ணுறேன் அப்படிமா. ஒரு டெல்லியில் கூப்பிட்டு தலைவர் கேட்பார், என்னையா பண்ணிகிட்ருக்க நீ, என்ன நோயே நோயே ஓடிப்போ நாயேன்னு பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. தலைவா பேஜாராக இருக்குது தலைவா அப்படிம்பாரு. அந்த கவிதை ஒரு மொக்க கவிதை, ஆனால் அது செலக்ட் ஆகி அவர் மினிஸ்டராக எம்எல்ஏவாக என்னென்னமோ ஆயிடுவார். சார் ஒன்று நல்லா புரிஞ்சிங்க, கிரகங்கள் நினச்சா எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன் அப்படியும் ஆக்க முடியும், கிரகங்கள் நினச்சா எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன் அப்படின்னா ஆக்க முடியும். உங்களுக்கு நரேட்டிவாக சொல்லி காட்டும் போது புரியுங்கிறதுக்காக சொல்கிறேன். கிரகங்கள் நினச்சா ஒரே மாடுலேஷனை எப்படி வேணால் சொல்லலாம். அது கிரகங்கள் தான் முடிவு பண்ணணும். அவ்வளோ நேரம் நல்லா பேசியிருந்திருப்பீங்க, தெரியாமல் ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு கோவத்தில் பேசுவோம், டோட்டல் பிஸ்னஸே வாங்கிட்ட போயிடும். அந்த நேரத்தில் அந்த டென்ஷனை யார் கொடுத்தா? ஒன்றுமே கிடையாது. சும்மா ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். அந்த நேரம் பார்த்து நம்ம இஎம்ஐக்கார மெசேஜ் அனுப்பியிருப்போம், அந்த மெசேஜை படிச்சிருப்பீங்க, வெறியாயிருப்பீங்க, எங்கேயோ இருந்த கோவத்தை எங்கேயோ காட்டியிருப்பீங்க. எல்லாருமே உலகத்தில் அப்படி தான். எல்லாருமே இங்கே நல்லவங்க தான், அவனை வெறியாக்கிறது மற்றவங்க தான், அவனை சுற்றி இருக்கிறவங்க தான். ஸோ அப்போ அந்த தனுசு ராசிக்காரர்களை 10லே சனி பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா, வெகு பிரபலத்தை நீங்கள் அடைய போகிறீர்கள். ஒன்று. 2வது விஷயம், 8வது வீட்டிலே செவ்வாய் இருப்பதால் வண்டியே நீங்கள் எடுக்கக்கூடாது. வண்டி எடுத்திங்கன்னா
வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அரோகரா சொல்லிகிட்டே எடுக்கணும். உனக்கு ஆக்சிடென்டல் பீரியட். அதே மாதிரி 4-7 புதன், 4 குரு 7ல் இருக்கார். 4ல் யாரா மிஸ்டர் சனி உட்காந்துருக்கார். 3ல் யாரானா ராகு உட்காந்துருக்கார். நிறைய பேரில் கற்பு கெடும். இப்போல்லாம் நான் நிறைய பேருக்கு பலன் சொன்னால் உங்கள் கற்பு கெட போகுது அப்படின்னா தேங்க்யூ குருஜி, ரொம்ப நன்றி, என் கற்பு சும்மா தான் இருக்குது 5 வருஷமாக, அது கெட்டுட்டு போகுது, ரொம்ப நன்றி அப்படிங்கிறான். யோ உனக்கு நான் எச்சரிக்கிறையா, நீங்கள் எச்சரிக்கையில் நீங்கள் வரம் கொடுக்குறீங்க, ரொம்ப நன்றி அப்படிங்கிறான். நன்றியா? வர கற்பு கெடுன்னு சொன்னால் யாருமே பயப்பட மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால் 4ஆம் வீட்டிலே இவர் இருக்கார். 4 கூடியவர் 7ல் மறைகிறார். கற்பு கெடுவதற்கான விஷயங்கள், நற்பெயர் கெடுவதற்கான விஷயங்கள். அவர் முகத்தை நல்லா பார்த்தீங்களா, கௌதம் முகத்தை நல்லா பார்த்தீங்களா, கண்ணை பாருங்கள் அப்படியே சொருநாப்பிலே இருக்குது பார்த்தீங்களா. கஞ்சா சார், கஞ்சா டெய்லி கஞ்சா அடிக்கிறார். அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்கிறது. ஒருத்தன் சொல்லி 2 பேர் சொல்லி 3 பேர் சொல்லி 4 பேர் சொல்லி அது பரவலாகி பார்க்குறவங்களாம் சொல்லி கடைசி அவங்க டீம் லீடரை கூப்பிட்டு கேட்டு, என்ன கௌதம் உங்களை பற்றி ஏதோ கேள்விப்படுறேன், ஆஃபீஸ் டைம்ஸில் கஞ்சா அடிக்கிறீங்களா? ஆஃபீஸ் டைம்ஸில் கஞ்சா அடிக்கிறீங்க? யார் சார் இதெல்லாம் சொல்கிறது? உங்களை பற்றி தான் ஆஃபீஸ் ஃபுல்லாக பேசுகிறாங்க. நமக்குன்னே ஒரு இமேஜ் நல்லா புரிஞ்சிங்க. எல்லா கொசிப்ஸுமே, எல்லா பேருமே, எல்லா பேர் உங்களுக்குன்னு ஒரு பட்டப்பேர் வைக்கிறாங்கன்னா அந்த பட்டப்பேர் எங்கேருந்து உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காமெடியிலேருந்து, ஒரு சின்ன கொசிப்லேருந்து தான் உருவாகுது. அந்த காமெடி உருவாகும் போதே, அந்த கொசிப் உருவாகும் போதே நறுக்கி போட்டுருணும். இந்த மாதிரிலாம் என்னை பற்றி பேசுனீங்க, எனக்கு பிடிக்காது, இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அங்கேயே கட் பண்ணிட்டீங்கன்னா, ஓஹோ இவன் சரியான லூசு போல இருக்கு, இவனுக்கு சரியான முசுடு, இப்படிலாம் சொன்னால் அவனுக்கு பிடிக்காதுங்கிற பேரோடு முடிஞ்சு போயிடும். ஆனால் அதை நீங்கள் வளர்த்துனீங்கன்னா என்ன ஆகும்னா, எப்படி தெருநாய் நாம் நடந்து செல்லும் பொழுது துரத்தி கொண்டே இருக்கிறதோ, திரும்பி பார்த்து ஒரு தடவை திரும்பி பார்த்து முறைச்சிங்கன்னா அந்த தெருநாய் நின்றுடும். அந்த மாதிரி தான் யார் கிண்டல் அடித்தால் பயப்படுகிறார்களோ அவர்களைத்தான் திரும்ப திரும்ப இந்த உலகம் கிண்டல் அடிக்கும். கிண்டல் அடிப்பவர்களை திரும்பி பார்த்தால் அனைத்தும் சரியாகிவிடும். அதனால் தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் 4ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். நீங்கள் கணவன் மனைவி அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்துட்டால் எந்த பிரச்சனையும் வராது. கீழே போய்ட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்கள் சொந்த ஜாதகத்தை புக் செய்து பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் பங்கு கொள்ளுங்கள். வருகின்ற மார்ச் 29ஆம் தேதி நடக்கவிருக்கின்ற சனிப்பெயர்ச்சி யாகங்களில் உங்களால் முடிந்த பொருளுதவியை கொடுத்து இந்த ஹோமத்தை வெற்றி பெற செய்யுங்கள். ரியல் ஒன் ஆன்மீகமும் இதில் டிஜிட்டல் பார்ட்னராக இணைந்து செயல்படவிருக்கிறது. உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.